வணக்கம் மக்களே, வணக்கம். நைட் இப்போ மணி 12:30 மணி. 100 வருஷத்தில் 150 வருஷத்தில் நடக்காத சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால தான் இங்கே காமிச்சிடுறேன் பாருங்க. 12% கோல்டு இறங்கிட்டு இருக்கு எங்கள் கோமேக்ஸில். ஓகே, இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா அண்ணன் அடித்தோடனே தம்பிக்கு வலிக்குது. யாருக்கு? கோல்டு. அண்ணனை ஓங்கி ஒரு அறை விட்டோன்னே சில்வருக்கு பல்லுகளெல்லாம் கலந்து என்ன ஆயிடுச்சு, அவன் ஒரு 20% இறங்கிட்டான். கோல்டு ஒரு 7% இறங்கிருச்சு. சார், இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் நம்ம ஊரில் நடந்த விசேஷத்துக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக, பொருளாதார காரணத்துக்காக எதாவது நடந்துருச்சா? நம்ம பட்ஜெட்டு வரப்போதே அதனால் எதாவது நடக்குதா? கிடையாது சார். இது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ், முக்கியமான உலக பொருளாதாரத்தின் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னால தான் இது நடக்குது. இது என்னங்கிறத புரிய வச்சுட்டோம்னா, சிம்பிள் லாங்குவேஜில் உங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடும். சார், முதல்ல சென்ட்ரல் பேங்க்னா யார்? யூஎஸில் இருக்க சென்ட்ரல் பேங்க். நமக்கு எப்படி ஆர்பிஐ பேங்க்குக்கெல்லாம் பேங்க் யார்? இங்கே ஆர்பிஐ. அங்கே யார்? சென்ட்ரல் பேங்க்கு. பணத்தை பிரிண்ட் அடிக்கிறது யார்? சென்ட்ரல் பேங்க்கு. ரைட்டா? பணத்தை பிரிண்ட் அடிச்சுட்டு அதை தான் வந்து பேங்க்குக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வாங்குவாங்களே, பேங்க்குக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்க, அதான் ரெப்போ ரேட்டு. இப்போது நேற்று நைட்டு ரெப்போ ரேட்டு இறங்கும் அப்படின்னு சொல்லி உலகமே நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ட்ரம்ப் அவ்வளோ ப்ரெஷர். நம்ம ஜெரோம் பவுலுக்கு, யோ குறையா, நான் தானே பிரசிடென்ட், நான் சொல்கிறேன் நீ குறையா, நீ குறையா. அதாவது அவன் தான் டிரைவர், இவர் ஓனர், காரோட ஓனர். எப்பா ரோட்டில் யாருமே இல்லை, வண்டி ஓட்டுவாங்கிறார். அவர் சொல்கிறாரு ஜெரோம் பவுல், இல்லை ஆடு மாடு எதாவது நடுவில் வந்துடும் அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறார், நான் தான் என் ஓனரு, நீ ஓட்டியாங்கிறாரு. நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், வண்டி வேகமாக ஓடும் போல் இருக்குது, அதாவது ரேட் கட் ஆகும். ரேட் கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரேட் கட் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாச்சுன்னா பேங்க்குகள் நாளைக்கு என்ன பண்ணும்? எஃப்டி ரேட்டை கம்மி பண்ணும். கடனோட விலைகள் கம்மியாகும். அப்போ கம்பெனிகள்லாம் என்ன பண்ணும்? கடன் அதிகமாக வாங்கும். தன்னோட தொழிலை உற்பத்தி பண்ணால் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடச்சிச்சின்னா எல்லோரும் கன்சப்ஷன் அதிகமாக பண்ணுவான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. யார்? ட்ரம்ப் நினைக்கிறாரு. அதே நேரத்தில் அப்படி ரேட்டெல்லாம் கம்மியாகும் பொழுது டாலர் யாராவது வச்சுப்பாங்களா? இப்போது நீங்கள் வந்து $100 உங்கள்கிட்ட இருக்குது. நாளைக்கு நாங்கள் ரேட்டை கட் பண்ணுறாரு இவர், 25.25% ரேட்டு கட்டுன்னா உங்கள் பணத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, நான் போய்ட்டு ஒரு ஒரு ஈல்டு டி பில் வாங்கலான் இருந்தேன், அல்லது வந்து யூஎஸ் பாண்டு ஒன்று வாங்கலான் இருந்தேன், அதில் 4% அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது ரேட்டு கட்டணுன்னே நீங்கள் அந்த $100 என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க அங்கே. ஏன்னா அதான் ரேட்டு தான் கட் ஆகிடுச்சே, பணத்துக்கு தான் இங்கே மதிப்பு இல்லைன்னு ஆகிடுச்சே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கரன்சி என்ன? கோல்டு. அப்போ நான் கோல்டு வாங்குவேன். அப்போது ரேட்டு கட் பண்ணால் கோல்டு ஏறும். நேற்று என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவர் ரேட் கட் பண்ணுவார், ஏன்னா நம்மால் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டாரு. ஆனால் ஜெரோம் பண்ணலாம் சொல்கிறார், இல்லையா நான் ரேட்டை கட் பண்ணால் எல்லோரும் போய் சீப்பாக எல்லாத்தையும் பொருளெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா ரேட்டு அதிகமாகிடுச்சா ஏழை பாளைங்கலாம் கஷ்டப்பட்டுருவாங்க, ஆடு மாட்டெல்லாம் நடுவில் அடிபட்டுரும், அதனால் நான் ஸ்லோவாக போகிறேங்கிறாரு. இவர் என்ன சொன்னார்? நான் தானே ஓனர், நீ கட் பண்ணியாங்கிறாரு. கட் பண்ணலை நேற்று நைட்டு. அப்போ ஜெரோம் பவுல் நேற்று வந்து சொன்னார், அந்த வீடியோ இங்கே காட்டிடுறேன். In support of our goals, today the Federal Open Market Committee decided to leave our policy rate unchanged. ஜெரோம் பவுல் வந்து என்ன சொன்னார்? நோ ரேட் கட்டு அப்படின்ட்டார். அப்போ ரேட் கட்டு இல்லைன்னு என்ன ஆகிடுச்சு? டாலர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் $100 என்ன ஆகிடுச்சு? அப்பா 4% தான் கிடைக்குது ரேட் கட் பண்ணோன்னே 4. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு யூஎஸ் பாண்டு வாங்குவீங்க, ட்ரெஸரி பில்லு வாங்குவீங்க. கரெக்டாக? ஏன்னா உங்கள் ஊரோட நாணயத்தை ஸ்டடி பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா உலகத்திலே வந்து டிஃபால்ட்டே ஆகாத கண்ட்ரி எதுனா யூஎஸ் தான். டிஃபால்ட் ஆகுமா யூஎஸ்? அப்போ என்ன ஆகும்? அவங்களோட டாலரை, அவங்களோட பாண்டை, கவர்மெண்ட் பாண்டை, அவங்களோட ட்ரெஸரி பில்லை அவங்க வாங்குறதுக்கு துடிப்பாங்க எல்லோரும் உலகத்தில். சார், ஜப்பான் 1 ட்ரில்லியன் பாண்டு வச்சுருக்கான் தெரியுமா? உலகத்தில் எந்த நாட்டுக்கிட்டையும் கிடையாது. ஜப்பான் 1 ட்ரில்லியன் பாண்டு வச்சுருக்கிறான். யாரோடத? இவனோடத. ஏன் 1 ட்ரில்லியன் வாங்கிட்டு அமெரிக்கா வருஷம் அவனுக்கு 4% கொடுத்துட்ருக்கு. இப்போ 3% அவன் பாண்டு வாங்குவானா? வாங்க மாட்டான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இவன்கிட்ட போட்டால் தான் கம்மியாக தான் கொடுக்குறான், அப்போ தூக்கி கோல்டில் போடுறான். அப்படி தான் 2024 3 தடவை ரேட்டு கட்டு. இவர் வந்ததுக்கப்புறம், இவர் வர்றதுக்கு முன்னாடி பைடன் இருக்கும்போதே 3 தடவை கட்டணும். என்னாச்சு? 4.25 இருந்த வட்டி 4 ரூபாயாச்சு. 4 ரூபானோன்னா என்ன? எல்லோரும் பார்த்தோம்,
யூஎஸ்டியில் போய் யாரும் பாண்டை வாங்காதீங்கடா, ஈல்டு வாங்காதீங்கடா, இவன் கரன்சியை வாங்காதீங்கடா, ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு தரமாட்டானே. when there is no interest, what is the use of buying the USD? அதாவது உங்களுக்கு பேங்க்கில் வட்டி தரல சார், நீங்கள் பேங்க்கில் போடுவீங்களா? வட்டியை குறைச்சிட்டான் சார் பேங்க்கில், நீங்கள் போவீங்களா? அதே தான் சார், என்னைக்கு சென்ட்ரல் பேங்க்கு ரேட்டை கம்மி பண்ணுதோ பேங்க்கும் கம்மி பண்ணும். பேங்க்கை கம்மி பண்ணால் எஃப்டி ரேட்டு கம்மியாகும். எஃப்டி ரேட்டு கம்மியாச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. பைடனு 2024 செப்டம்பரில் ரேட் கட்டு, நவம்பரில் ரேட் கட்டு, டிசம்பரில் ரேட் கட்டு, மாதம் ரேட் கட் பண்ணார். அப்போ ரேட் கட்டும்போது என்ன ஆகிடுச்சு? இன்ட்ரெஸ்ட்டு கிடையாதுன்னு பணம் எல்லாம் கோல்டுக்கு போய் கோல்டு ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போது டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்துட்டார் பதவிக்கு. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு? ரேட்டை கட் பண்ணுறாரு. ட்ரம்ப் வந்தோடனே என்ன பண்ணார்? செப்டம்பரில் ரேட் கட் பண்ணார், நவம்பரில் ரேட் கட் பண்ணார், டிசம்பரில் ரேட் கட் பண்ணார். சார் இவ்வளோ ரேட் கட் பண்ணால் என்ன சார் ஆகும்? 5% அரைச்சிருந்தா 25 பைசாவாக கட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? குறைச்சிட்டே இருந்திருக்காங்க. இப்போ இதுலேயும் இவர் ரேட் கட் பண்ணுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இவ்வளோ சொல்லியும் கூட இந்த மனுஷன் கேட்கல. யார்? ஜெரோம் பவுல் கேட்கல. இப்போது இன்றைக்கி காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அங்கே தான் முக்கியமே. இவர் என்ன சொல்லிட்டாரு? என் பேச்சை நீ கேட்க மாட்டேற, அதனால் மறைமுகமாக என்ன சொல்லிட்டாரு? கெவின் வார்ஷன் இன்னும் ஒரு ஃபெட் சேர்மனை நான் எடுக்க போகிறேன், அவர் தான் இனிமேல் ஃபெட் சேர்மனாக இந்த வருஷத்துலேருந்து வந்துடுவாருன்னு சொன்ன உடனே அது என்ன ஆகிடுச்சு? மார்க்கெட் என்ன புரிஞ்சுக்கிச்சுன்னா, அப்போது இந்த கெவின் வார்ஷ் வர்ற வரையும் ரேட் கட்டே நடக்காது போல இருக்குது, அதனால் கோல்டுலெல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுன்ட்டாங்க. புரிஞ்சிருச்சா சார்? யூஎஸ்டியால் இன்ட்ரெஸ்ட்டு தர முடியல, ரேட் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் கோல்டை வாங்கியாச்சு. இப்போ கோல்டு உச்சத்தில் இருக்குது. இப்போ என்ன நினச்சோம்? திரும்பி ரேட் கட்டு இருக்கும்னு நினச்சோம். ரேட் கட்டு இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இப்போது ரேட் கட்டு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுடா, அந்த வருஷம் வர வரை என்ன நடக்கும் தெரியாது, கெவின் வருஷம் வர வரை என்ன நடக்கும் தெரியாது, அதனால் வந்தவரை லாபம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுன்னு சொல்லி நேற்று நைட்லேருந்து ப்ராஃபிட் புக்கிங். இப்போ காட்டுற பாருங்க, இங்கே பார்த்தீங்களா? கோட்டை உடச்சி கீழே போய்ட்டுருக்கு, 12% டவுனு. அப்போனா நாளைக்கு என்ன ஆக போகுது நம்ம ஊரில்? நீங்களே கற்பனை பண்ணிங்க, நாளைக்கு நம்ம ஊரில் என்ன ஆக போகுதுன்னு. குறைய போகுது மக்களே. இப்போது சாமானியனா நீங்கள் நானும் என்ன பண்ணணும்? இவர் பதவியில் இருக்க போகிறது 2028 வரை இருக்க போகிறாரு. அப்போனா இந்த மனுஷனை தாண்டி ரேட்டு ஹைக் ஆகுமா? அதை மட்டும் சொல்லுங்கள். யூஎஸ்ஏவோட ரேட்டு, ஃபெட்டு ரேட்டு பிரிண்ட் அடிக்கிறாங்களே, அப்பனுக்கு அப்பன், பேங்க்குக்கெல்லாம் பேங்க் யார்? சென்ட்ரல் பேங்க்கு. அவர் ரேட்டு ஹைக் பண்ணுவாரா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறால, எனக்கு ரேட்லாம் ஹைக் பண்ணாதையா, எனக்கு லோ பண்ணு. சார் இப்போ நீங்கள் நானும் என்ன பண்ணணும்? சார் ட்ரம்ப் 2028 வரையும் அவர் தான் இருக்க போகிறார். நீங்கள் சொல்லுங்கள், ட்ரம்ப்பை மீறி ரேட் ஹைக் யாராவது பண்ண முடியுமா? ஏன்னா அவருக்கு தான் பிடிக்காதில்ல ரேட் ஹைக்கு, ரேட்டை தான் கம்மி பண்ணுங்கிறார்ல. அப்போ புதுசாக வரவர் என்ன பண்ணுவார்? அவரும் ரேட்டை கம்மி தான் பண்ணுவார். அப்போது இப்போ நடக்கிறது என்ன? ப்ராஃபிட் புக்கிங்கு. நடக்க போகிறது என்ன? ரேட் கட்டு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிக்கிது? ப்ராஃபிட் இப்போ புக் பண்ணிக்கிட்டு திருப்பியும் புது ஆள் வரணும், பழைய ஆள் வரணும், வரும்பொழுது திருப்பி நம்ம ஏறிக்கலாம்னு நினைக்கும். அண்ணன் ஏறும்போது தம்பி சில்வர் என்ன பண்ணுவான்? அவனும் ஏறுவான். நான் திரும்பவும் சொல்கிறேன், சில்வருக்கு நான் சப்போர்ட்டே பண்ணல. சில்வர் இட் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் இது சொல்கிறேன், கிடையவே கிடையாது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் பல பேர் இந்த உலக அரசியல் நடந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அண்ணன் ஏறுறான், கோல்டு ஏறுறான்னா அவன் யூஎஸ்டிக்கு கரன்சிக்கு ஆப்போசிட் கரன்சி, கரெக்டாக? அவன் ஏறுறான்னா காரணம் உண்டு. அவனோட தம்பி சில்வர் ஏறணும்னு என்ன காரணம் இருக்குது? புரியுதுங்களா உங்களுக்கு? சில்வர் இட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், இட் இஸ் ஒன்லி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். நான் ஆல்ரெடி சில்வர் வீடியோவில் போட்டிருக்கேன். இண்டஸ்ட்ரியல் சைனா பிளாக் பண்ணிட்டான் ஆல்ரெடி. மெக்சிகோ ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் கிடையாது, ஆனால் கன்சப்ஷன் ஈவிலையும் பேட்டரிலையும் அதிகமாக தேவைப்படுது, டேட்டா சென்டருக்கு சிப்புக்கெலாம் தேவைப்படுது. அதனால் அது அண்ணனோடு சேர்ந்து தம்பியும் கூத்தடிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அதில் தயவு செஞ்சு நான் கேள்விப்பட்டேன், தமிழ்நாட்டில் சில பேர் 30 லட்சம் 40 லட்சம்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சில்வரில். சில பேர் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொன்னாங்க. நான் நிறைய பேர்த்துட்டு நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஹெவியாக பண்ணிடுறாங்க. எப்படி கோல்டு ரேட் பார்க்கணும்னு கேட்குறீங்களா? நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வேறு போட்டேன், அதில் கமெண்ட் வேறு கீழே கேட்குறீங்க எப்படி இந்த பாருங்கள், இதுதான் சேமி கோல்டு ரேட்டுன்னு போட்டிங்க. கோல்டு ரேட்டுன்னு ஃபியூச்சர் கோல்டு ரேட் வந்துருச்சு, தட்டுறீங்க. இந்த பாருங்கள் கோல்டு ரேட் வந்துருச்சு. இப்போ மணி என்ன மணி? இன்றைக்கி மணி இந்த விடிஞ்சிருச்சு. ஓகே, நைட்டு 12 மணி 40 நிமிஷம். 12 மணி 40 நிமிஷத்துக்கு என்ன இருக்குது? நைட்டு 8% விழுந்திருக்கு.
வாய்ப்பை பயன்படுத்தி கோல்டு பீஸ் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, தவறே கிடையாது. கோல்டு பீஸ் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏழைப்பாளைங்க நம்ம மக்கள் எல்லாம் எல்லாத்துட்டையும் ஒரு கிராம்லாம் போய் வாங்க முடியாது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வீட்டில் இருக்கலாம். இப்போ சில பேர் நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது 200 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு நடக்கிற பொற்காலம், உண்மையான பொற்காலம். அவங்க வீட்டில் இருக்கிற பழைய நகைகளத்தையும் சோல்ட் அவுட் பண்ணுறாங்க, தனக்கு இருக்கிற கடனை அடைச்சிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான பென்ஷனுக்கு போய் பண்ணிக்கிறாங்க. சில பேர் பாண்டில் போட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுறாங்க, அவங்க அப்பாவுக்கு பென்ஷனுக்கு தர்றது, இல்லை தன்னோட குடும்பத்துக்கு அது மாதிரி போயிடுறாங்க, பாண்டுக்கு போயிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, தான் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்க நகையை, எப்பயோ வாங்கின நகையை இந்த பொற்காலத்தில் லைட்டாக சோல்ட் அவுட் பண்ணிட்டு தேவையில்லாத நகையை கொடுத்துட்டு நமக்கு வரவா வைக்கணும். சார் நீங்கள் பார்க்குறதுல நம்பர், உங்கள் லாக்கரில் பார்க்குறது, நீங்கள் சொல்கிறீங்களா என்கிட்ட இவ்வளோ நகை வச்சுருந்தேன் இவ்வளோ தூரம் இருக்குது சார், அதெல்லாம் நம்பர்ஸ். இந்த நம்பர் எப்போ வேணால் மாறலாம். இந்த மாதிரி 4 தடவை ரேட் ஹைக் அடித்தோன்னா முடிஞ்சு போச்சு. சார் ரேட் ஹைக் நடக்குமா? ட்ரம்ப் போனோன்னே நடக்கும். 30% கிராஷ் ஆகும். அப்போ வீட்டில் இருக்க பெண்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ கணவன் மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன், ஊரில் என்ன நடக்குது, கணவன் மாதிரிலாம் கேட்குறாங்களா, லைட்டாக ஒரு 10 பவுனை விற்றுடலாமா, விற்றுட்டு வீட்டு கடன் அடைச்சிடலாமா, அம்மா ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணிடலாமா, ஏம்மா பாண்டில் போட்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா, அதை வச்சு நம்ம எஸ்ஐபி போடலாமா. அவங்க வீட்டு பெண்கள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் விற்க வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் 4 ரேட் ஹைக் நடந்ததுக்கப்புறம் 30% வரும்போது எல்லா மனைவிகளும் சொல்லுவாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இனிமேல் இது பழைய மாதிரி ஏறுமானா, ஆனால் இதெல்லாம் விற்கலாமாண்ணா அப்படின்னு கேட்பாங்க. இது நடக்கும். ஏன்னா ஒரு விசைக்கும் எதிர் விசை உண்டு. இன்றைக்கி எல்லோரும் கோல்டை பற்றி பேசுவோம். சார் யூடியூப்பில் இதுவரை கோல்டை பற்றியே பேசாத அரசியல் நியூஸு டிவியில் சேனலில் கோல்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. புரியுதா? கோல்டு தேவையில்லாத ஆளுங்க, தேவையில்லாத காரணத்துக்காக எல்லா சேனலு, நியூஸ் சேனலு, எல்லா இடத்துலையும் இப்போ கோல்டை பற்றி பேசுகிறாங்க. டிக்கெட்டில் பேசுகிறாங்க, ஊரில் பேசுகிறாங்க, ஃப்ளைட்டில் பேசுகிறாங்க. சார் சந்து பொந்தெல்லாம் கோல்டை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நான் இதுக்கு எதிர் விஷயம் என்ன? இதே மாதிரியே ஒரு நாள் எல்லோரும் பேசுவாங்க, ஐயோ அன்னைக்கே ரேட் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் விற்கலையேன்னு. சார் இது ஒரு பொற்காலம். விற்றுட்டுனா பார்ஷியலாக விற்றுட்டு இப்போ 2 பசங்க தான் இருக்கிறாங்க, பொண்ணுங்களே இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். கை காலுக்கு தேவையானதை வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கு தேவையானதை வாங்கலாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி அவங்களுக்கு பென்ஷனை ரெடி பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போய் போட்டுக்கலாம், மார்க்கெட் கீழே இருக்கும்போது வாங்கிக்கலாம். சார் நல்லா சொல்கிறேன், கோல்டு பீஸ் இஸ் த பெஸ்ட்டு. ஏன்னா பார்ஷியலாக நீங்கள் விற்றுக்க முடியும். ஃபிசிக்கல் கோல்டை வாங்கினது நமக்கு தான் மனசே வராத விற்கிறதுக்கு. நான் நிறைய தடவை பேசிட்டேன் நிறைய இடத்துல. அதனால் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அதிகப்படியாக இருக்கிறவங்க இந்த பொற்காலத்தில் விற்றுட்டு ட்ரம்ப் போகிறதுக்குள்ளே இதெல்லாத்தையும் புக் பண்ணிக்கிட்டு அதை நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டாங்க. எண்களாக மட்டும் பார்க்காதீங்க, பணங்களாக பார்க்க பாருங்கள். எண்களாக இருக்கிறது எனக்கு வேணாம், என் அக்கௌண்ட்டில் பணமாக வரணும், அதுக்கு என்னான்னு பாருங்கள். அதுக்கு அடுத்து வாங்குறவங்க தயவு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த மாதிரி கீழே இறங்குங்க, இது ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் சில்வரு இட் இஸ் நாட் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் இஸ் பியூர்லி ஸ்பெகுலேஷன். திரும்பியும் சொல்கிறேன், அந்த பக்கம் போடாதீங்க, தர்மடி விழுகும் சில்வர் பக்கம். ஏன்னா சில்வர் இட் இஸ் நாட். ஏன்னா அண்ணன் ஏறான்னு தம்பி கூச்சிட்டு இருக்கான், அவன் தம்பி குடிச்சுன்னா சின்ன தம்பி காப்பரில் அவன் தக்கடத்தை உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்டாக்லாம் இங்கே வேணால் காட்டுறேன், காப்பர் ரிலேட்டட் ஸ்டாக்லாம் காட்டுறேன். 1 2 பாருங்கள், ஸ்டாக்கு எத்தனை நாளில் எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்கள். சரி இன்றைக்கி எவ்வளோ இறங்குச்சு, எவ்வளோ இறங்கியிருக்கு? ஏன் சார் இவங்க ஃபண்டமெண்டல்ஸில் தான் இருக்கா சார், இந்த கம்பெனியில் ஃபண்டமெண்டல் தான் மாறிடுச்சா? சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், ஃபண்டமெண்டலில் தான் மாறிடுச்சா? அந்த கம்பெனி ஏதோ புது ஸ்ட்ரக்சரல் பண்ணி, புது எக்ஸ்பான்ஷன் பண்ணி, புது தொழிற்சாலை பண்ணி எதை இறங்கி அதனால் ஏறுதா? அண்ணன் ஏறான்னு தம்பிக்கு துடிக்கிறான். சரி பொருளாக துடிச்சா பொருளாக ஸ்டாக்கு துடிக்குது. ஏன் துடிக்குது சார்? எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் ஏறினா இவன் ஏறுவான், இவன் ஏறினா இவன் ஏறுவான்னு எல்லா கருத்துக்களாலேயே நினப்புகளாலே இப்படி ஏறிக்கிட்டு இருக்குது. ஃபண்டமெண்டலாக தெர் இஸ் நோ எனி சேஞ்சஸ் இன் த கம்பெனிஸ். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, சில்வரு காப்பரு அது இது நினைக்காதீங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸே கிடையாது. ஆனால் எஸ்ஐபியாக போகிறீங்க, கம்மி விலைக்கு போகிறீங்க போங்க. இன்னொன்று கோல்டு நீங்கள் பீஸாக வாங்குறது சிறந்ததுன்னு டிமேட்டில் போங்க, கோல்டு பீஸாக வாங்கிக்கிட்டே இருங்க. இதுதான் பெண்களுக்கு உரித்தான. பெண்களுக்கு நான் என்னோடய சிஸ்டர், என்னோடய அக்கா, தங்கச்சி எல்லாத்துக்கும் நான் கேட்குறது என்னென்னா, உங்கள் கணவர் உங்கள்கிட்ட தயவு செஞ்சு ரிக்வஸ்ட் பண்ணார்னா அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கங்க, கோச்சிக்காதீங்க. அளவுக்கு அதிகமான கோல்டை இந்த பொற்காலமாக உங்கள் வாழ்க்கையும் பொற்காலமாக மாற்றிக்கங்க. நன்றி, வணக்கம்.